உங்களுக்கும் இப்படிதான் நடக்கிறதா? மீண்டும் மீண்டும் 111 222 333 444 இப்போது பயமாக கூட தோன்றுகிறதா? ஏனெனில் இவை வெறும் கடிகாரத்தில் மட்டும் தெரியவில்லை, இவை எல்லா இடங்களிலும் தோன்ற ஆரம்பிக்கிறது. அதில் மிகவும் விசித்திரமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த எண்கள் பெரும்பாலும் நீங்க மனதளவில் உடைந்து கொண்டிருக்கும் நேரங்களில் அல்லது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகும் தருணங்களில் தோன்றுகின்றன. அப்படியானால் கேள்வி என்ன? இது வெறும் கோயின்சிடென்ஸா அல்லது பிரபஞ்சம் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறதா, வழிகாட்டுகிறதா, அல்லது உங்க வாழ்க்கையை மாறப்போகிறதா? இன்று நீங்க அறியப்போவது 1111 222 333 போன்ற எண்கள் உங்களிடம் என்ன சொல்ல முயற்சிக்கின்றன என்பதை குறித்து. ஏனெனில் இது வெறும் கோயின்சிடென்ஸ் அல்ல, ஒரு மறைந்த செய்தியாகவும் இருக்கலாம். வேட தொடர்பு. நாம் எண்களை வெறும் கணிதத்திற்குள் மட்டும் கட்டுப்படுத்திவிட்டோம். ஆனால் பண்டைய இந்தியாவில் எண்கள் வெறும் எண்ணிக்கைகள் அல்ல, அவை ஒரு சக்தியாக கருதப்பட்டன. ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு அதிர்வு இருப்பதாக நம்பப்பட்டது, ஒரு சிந்தனை சக்தி. உலகம் மகத்தான கணிதவியலாளர் என்று போற்றும் பைத்தகோரஸ் கூட எண்களை தெய்வீக மொழி என்று கூறினார். ஆனால் மிக சிலருக்கே தெரியும் இந்த அறிவை அவர் கிழக்கத்திய முனிவர்களிடமிருந்து கற்றார் என்பதை. நமது கோயில்களின் படிகள், மந்திரங்களின் மீளுரைகள், 108 மணிகளை கொண்ட ஜபமாலை, இவை அனைத்தும் எண்களை அடிப்படையாக கொண்டவை. ஏனெனில் எண்கள் சக்தியை ஒழுங்குபடுத்துகின்றன. இப்போது யோசித்து பாருங்க, முழு பிரபஞ்சமும் அதிர்வெண்களில் இயங்குகிறது என்றால் பிரபஞ்சம் எண்களின் மூலம் தொடர்பு கொள்ள முடியாதா? முடியும். ஒருவேளை அது இன்னும் செய்து கொண்டிருக்கவும். ஆனால் பெரும்பாலானவர்கள் அந்த சைகைகளை பார்த்தும் புறக்கணித்து விடுகிறார்கள். சிலர் மட்டும் அவத்தை உணர்கிறார்கள். அந்த மனிதர்கள்தான் மெதுவாக ஆன்மீகமாக விழித்தெழ ஆரம்பிக்கிறார்கள். ஏஞ்சல் நம்பர்களின் அர்த்தம் 000, முடிவற்ற தொடக்கம். உங்களுக்கு 000 மீண்டும் மீண்டும் தெரிந்தால் பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையை ரீசெட் செய்கிறது என்று புரிந்து கொள்ளுங்க. இது முடிவு அல்ல, இது ஒரு வெற்று கேன்வஸ். பழைய சக்தி முடிவடைகிறது, புதிய சாத்தியங்கள் பிறக்கின்றன. இந்த எண் சொல்வதென்னவென்றால், பயப்பட வேண்டாம், மீண்டும் தொடங்க முடியும். 111 மேனிஃபெஸ்டேஷன் போர்ட்டல், 1111 அல்லது 111. இது வெறும் எண் அல்ல, இதனை பிரபஞ்சத்தின் வேக்கப் சிக்னல் என்று கூறுகிறார்கள். கவனமாக பாருங்க. இந்த எண் பெரும்பாலும் நீங்க ஏதோ ஒன்றை ஆழமாக உணர்ச்சியுடன் நினைத்து கொண்டிருக்கும் நேரங்களில் தோன்றுகிறது. சில நேரங்களில் உற்சாகத்தில், சில நேரங்களில் வேதனையில், சில நேரங்களில் ஒரு கனவை தீவிரமாக மேனிஃபெஸ்ட் செய்ய முயலும்போது. ஏனெனில் 111 உங்க சிந்தனைகளை பெரிதாக்குகிறது. அதாவது அந்த நேரத்தில் நீங்க தொடர்ந்து என்ன நினைக்கிறீங்களோ அதே சக்தி மிக வேகமாக பிரபஞ்சத்திற்கு செல்கிறது. அதனால் 111 தெரியும்போது உடனே உங்க மனதை கவனியுங்கள். நீங்க பயத்தில் இருக்கிறீர்களா அல்லது நம்பிக்கையில் இருக்கிறீர்களா? ஏனெனில் அந்த தருணத்தில் பிரபஞ்சம் இல்லை மற்றும் ஆம் என்பதற்குள் வேறுபாடு பார்க்காது. அது உங்க ஆதிக்க சக்தியையே மட்டும் பிடித்துக் கொள்கிறது. நீங்க தொடர்ந்து பற்றாக்குறையை நினைத்தால் பற்றாக்குறையே ஈர்க்கப்படும். நீங்கள் வளத்தை உணர்ந்தால் வாய்ப்புகள் திறக்க ஆரம்பிக்கும். அதனால்தான் பல ஆன்மீக ஆசான்கள் கூறுகிறார்கள், 1111 தெரிந்தால் உடனே உங்க ஆசையை அல்ல, உங்க அதிர்வை மாற்றுங்க. ஏனெனில் மேனிஃபெஸ்டேஷன் என்பது வெறும் சிந்திப்பதால் அல்ல, உணர்வதால் உருவாகிறது. ஒருவேளை 111 உங்களுக்கு இதையே நினைவூட்ட வருகிறது. உங்க ரியாலிட்டி முதலில் மனதில் உருவாகிறது, பிறகு உலகத்தில். 222 சமநிலை மற்றும் பொறுமை. 222 பெரும்பாலும் உள்குழப்பம் வடக்கும் நேரங்களில் தெரிகிறது. நீங்க விரைவாக முடிவுகளை விரும்பும்போது, ஆனால் வாழ்க்கை அமைதியாகி விடும்போது. நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனால் ஏன் எதுவும் மாறவில்லை என்று தோன்றும் நேரத்தில். உண்மையாக சொன்னால் இதுவே பெரும்பாலான மக்கள் கைவிடும் தருணம். ஆனால் 222 ஒரு நம்பிக்கை அளிக்கும் சைகை. இது சொல்வது, இப்போது உங்களுக்கு தெரியாத விஷயங்களும் அமைதியாக உருவாகிக் கொண்டிருக்கின்றன. ஒரு விதை மண்ணுக்குழு மாதக்கணக்கில் வளர்வதைப் போல. மேலிருந்து எதுவும் தெரியாது, ஆனால் ஒரு நாள் அதே விதை மரமாக வெளியில் வருகிறது. 222 அதே மறைந்த வளர்ச்சியின் சின்னம். இந்த எண் உங்களை மெதுவாக இருக்கச் சொல்கிறது, நம்பிக்கை வைக்கச் சொல்கிறது, மீண்டும் சமநிலைக்கு திரும்பச் சொல்கிறது. ஏனெனில் எல்லாவற்றையும் வலுக்கட்டாயமாக பெற முடியாது. சில விஷயங்கள் சரியான நேரத்தில் மட்டுமே கிடைக்கும். ஒருவேளை பிரபஞ்சம் இன்னும் உங்க கதையை எழுதி கொண்டிருக்கலாம், ஆனால் நீங்க கடைசி பக்கத்தை முன்பே படிக்க முயற்சிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். 333 தெய்வீக பாதுகாப்பு. 333 மீண்டும் மீண்டும் தெரிந்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. ஏனெனில் பல ஆன்மீக மரபுகளில் இது தெய்வீக வழிகாட்டலின் சின்னமாக கருதப்படுகிறது. இது மனிதன் உள்ளிருந்து மாற ஆரம்பிக்கும் கட்டம். திடீரென்று மக்களின் சக்தியை உணர ஆரம்பிப்பீங்க. போலி அதிர்வுகளை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்க உள்ளுணர்வு முன்பை விட பலமாகும்.
333 சொல்வது நீங்க தனியாக இல்லை, உலகம் உங்களை புரிந்து கொள்ளாவிட்டாலும் ஒரு உயர்ந்த சக்தி உங்களை சரியான திசையில் தள்ளிக் கொண்டிருக்கிறது. பல நேரங்களில் வாழ்க்கையில் எல்லாம் உடைந்து கொண்டிருக்கிறது போல் தோன்றும், ஆனால் பின்னர் புரியும் அந்த உடைதல் அவசியமாக இருந்தது என்று. 333 அதே மறைந்த பாதுகாப்பின் சைகை. இது உங்களுக்கு நினைவூட்டுவது ஒவ்வொரு தாமதமும் தண்டனை அல்ல, சில தாமதங்கள் பாதுகாப்பாகவும் இருக்கும். அதனால் 333 தெரிந்தால் வெளியை குறைத்து உள்ளதை அதிகமாக கேளுங்க. ஏனெனில் உங்க ஆன்மா இப்போது முன்பை விட அதிகமாக விழித்திருக்கிறது. 444 நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பு. 444 என்பதன் அர்த்தம் நீங்க பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். இந்த எண் பெரும்பாலும் வாழ்க்கை நிலைகுலைந்ததாக தோன்றும் நேரங்களில் வருகிறது. எதிர்காலம் தெளிவில்லாமல் இருக்கும்போது, பதட்டம் அதிகரிக்கும்போது, எல்லாமே கைவிட்டு போகிறது போல் தோன்றும்போது, அந்த நேரத்தில் திடீரென்று 444 தோன்றும். பிரபஞ்சம் அமைதியாக சொல்வது போல, பயப்படாதீங்க, நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். சிலர் இதை பாதுகாவலர் தேவதைகளின் சின்னமாக நம்புகிறார்கள், சிலர் இதை முன்னோர்களின் பாதுகாப்பு சக்தி என்று கருதுகிறார்கள். ஆனால் செய்தி ஒன்றே, நீங்க தனியாக இல்லை. 444 ஒரு நிலைநிறுத்தும் சக்தி. இது உங்களுக்கு நினைவூட்டுவது, புயல் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் ஒரு மரம் நிலைத்து நிற்பது அதன் வேர் வலிமையாக இருந்தால் மட்டுமே. அதனால் இந்த எண் தெரியும்போது வெளியில் ஓடுவதை நிறுத்துங்க, உங்களை உணர்ச்சி அளவில் நிலைப்படுத்துங்க. ஏனெனில் பாதுகாப்பு மேலிருந்து மட்டும் வராது, சில நேரங்களில் உள்ளேயுள்ள வலிமையும் பாதுகாப்பாக மாறுகிறது. 555 பெரிய மாற்றம் வருகிறது. 555 ஒருபோதும் சுகமான காலத்தில் வராது. இது வாழ்க்கை உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் தருணங்களில் வருகிறது. உண்மையாக சொன்னால் ஒவ்வொரு பெரிய மாற்றமும் ஆரம்பத்தில் குழப்பமாகத்தான் தோன்றும். புதிய வேலை, புதிய நகரம், ஒரு உறவின் முடிவு அல்லது திடீரென மனநிலை மாறுவது. 555 சொல்வது பழைய வாழ்க்கை இப்போது நீண்ட நேரம் நிலைக்காது. ஆரம்பத்தில் இது அசௌகரியமாக தோன்றும், ஏனெனில் மனிதன் மாற்றத்தை கண்டு அல்ல, நிச்சயமின்மையை கண்டு பயப்படுகிறான். ஆனால் யோசித்து பாருங்க, ஒரு புழு தனது கூண்டை பிடித்து வைத்துக்கொண்டே இருந்தால் அது ஒருபோதும் பட்டாம்பூச்சியாக மாற முடியாது. அதனால்தான் 555 மாற்றத்தின் சின்னம். பிரபஞ்சம் உங்களை தண்டிக்கவில்லை, அது உங்களை வளர்த்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இப்போது உடைந்து கொண்டிருக்கும் போல தோன்றும் விஷயம்தான் நாளை உங்க மிகப்பெரிய ஆசிர்வாதமாக மாறலாம். 666 உள் அமைதிக்கு திரும்புதல். 666 உலகம் பயத்தின் சின்னமாக மாற்றிவிட்டது. ஆனால் ஆன்மீக ரீதியாக இதன் அர்த்தம் வேறு. இந்த எண் மனிதன் வெளி உலகத்தில் இவ்வளவு மூழ்கி தன்னிடமிருந்து விலகிவிடும் நேரங்களில் வருகிறது. அதிகமான ஸ்ட்ரெஸ், ஒப்பீடு, பண அழுத்தம், அதிக சிந்தனை, மெதுவாக மனம் ஒரு இயந்திரமாக மாறிவிடுகிறது. அந்த நேரத்தில் 666 ஒரு நினைவூட்டலாக வருகிறது. இது சொல்வது, சிறிது நிறுத்துங்க, வெளி உலகத்தை மேம்படுத்தி கொண்டே நீங்க உள் அமைதியை இழந்துவிட்டீங்க. இந்த எண் உங்களை தியானம், அமைதி, சுய இணைப்பு ஆகியவற்றின் பக்கம் திரும்ப அழைக்கிறது. ஏனெனில் உண்மையான வளம் என்பது வெறும் வங்கி இருப்பு அல்ல. உள்ளே அமைதி இல்லையெனில் வெளியில் இருக்கும் எல்லா சாதனைகளும் வெறுமையாக தோன்றும். ஒருவேளை 666 உங்களை பயமுறுத்த அல்ல, விழிப்பூட்ட வந்திருக்கலாம். 777 ஆன்மீக விழிப்பு. 777 அரிதானது, ஆனால் இது மீண்டும் மீண்டும் தெரிந்தால் உள்ளே ஏதோ ஆழமான மாற்றம் நடக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். இது ஆன்மீக விழிப்பின் சின்னமாக கருதப்படுகிறது. திடீரென்று தனியாக இருப்பது பிடிக்க ஆரம்பிக்கும். ஆழமான உரையாடல்கள் மேலோட்டமான பேச்சுகளை விட அர்த்தமுள்ளதாக தோன்றும். மெதுவாக போலியான உலகத்திலிருந்து விலக ஆரம்பிப்பீங்க, ஏனெனில் உங்கள் சிந்தனை நிலை விழிவடைந்து கொண்டிருக்கிறது. 777 சொல்வது, இப்போது நீங்க வெறும் உடல் உலகத்தோடு மட்டுமல்ல, சக்தியுடனும் இணைந்து கொண்டிருக்கிறீங்க. பல நேரங்களில் இந்த கட்டத்தில் மக்கள் குழப்பமடைகிறார்கள். நான் மாறிவிட்டேன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்கள் முதல் முறையாக தங்களை உண்மையாக அறிந்து கொள்கிறார்கள். உங்க உள்ளுணர்வு கூர்மையாக ஆரம்பிக்கும். மக்களின் நோக்கங்களை உணர ஆரம்பிப்பீங்க. உள்ளிருந்து பதில்கள் வர ஆரம்பிக்கும். 777 ஒரு நினைவூட்டல். உங்க ஆன்மா இனி தூங்கவில்லை, அது விழித்துக் கொண்டிருக்கிறது. 888 வளம் வந்து கொண்டிருக்கிறது. 888 வளத்தின் எண். ஆனால் வளம் என்பது வெறும் பணம் மட்டுமல்ல. சில நேரங்களில் வாய்ப்புகள், சில நேரங்களில் மரியாதை, சில நேரங்களில் அமைதி, சில நேரங்களில் சரியான மனிதர்கள். இந்த எண் பெரும்பாலும் உங்க உழைப்பும் உங்க சக்தியும் இறுதியாக ஒன்றிணைய ஆரம்பிக்கும் போது வருகிறது.
ஒருவேளை நீங்க நீண்ட காலம் போராடியிருக்கலாம், பல தோல்விகளை பார்த்திருக்கலாம். ஆனால் 888 சொல்வது இப்போது பலன்கள் அருகில் இருக்கின்றன. பிரபஞ்சம் எப்போதும் சக்தியை திருப்பித் தருகிறது. நீங்கள் தொடர்ந்து எந்த அதிர்வை அளிக்கிறீர்களோ அதே பல மடங்கு ஆகி திரும்ப வருகிறது. நீங்கள் ஒழுக்கத்தை கொடுத்திருந்தால் பலன்கள் வரும். நீங்கள் பொறுமையை கொடுத்திருந்தால் வளர்ச்சி வரும். 888 அதே திரும்பும் சுழற்சியின் சின்னம். இந்த எண் உங்களுக்கு நினைவூட்டுவது தாமதம் இருக்கலாம், ஆனால் சரியான சக்தி எப்போதும் வீணாகாது. 999 ஒரு சுழற்சியின் நிறைவு. 999 என்பதன் அர்த்தம் ஒரு அத்தியாயம் முடிவடைகிறது. முடிவுகள் எப்போதும் எளிதானவை அல்ல. சில நேரங்களில் ஒரு உறவு முடிகிறது, சில பழக்கங்கள் விடப்படுகின்றன, சில நேரங்களில் முழு அடையாளமே மாற ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்தில் மனிதன் பயப்படுகிறான், ஏனெனில் எல்லாமே முடிந்து கொண்டிருக்கிறது என்று அவனுக்கு தோன்றுகிறது. ஆனால் 999 என்பது அழிவின் சின்னமல்ல, மாற்றத்தின் சின்னம். பிரபஞ்சம் காரணமின்றி வெற்றிடத்தை உருவாக்காது. புதிய தொடக்கத்திற்காக பழைய சக்தி முடிவடைய வேண்டியது அவசியம். சூரியன் மறையாமல் புதிய காலை வராததைப் போல பழைய அத்தியாயம் முடிவடையாமல் புதிய வாழ்க்கை தொடங்காது. 999 சொல்வது உங்க ஆன்மாவுடன் பொருந்தாத விஷயங்களை விடுங்க. அவற்றை பிடித்து வைத்திருப்பது வலியை மட்டும் அதிகரிக்கும். ஏனெனில் சில நேரங்களில் முடிவுகளே மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறுகின்றன. 3 படி சூத்திரம். இப்போது கேள்வி என்னவென்றால், அடுத்த முறை இந்த எண்கள் தெரிந்தால் என்ன செய்ய வேண்டும்? வெறும் உற்சாகமாக போட்டோ எடுப்பது மட்டும் போதாது. பிரபஞ்சம் சைகைகளை கொடுக்கிறது, ஆனால் செயலை நீங்க எடுக்க வேண்டும். படி 1, ஏற்றுக்கொள்ளுங்க. எப்போது ஒரு ரிப்பீட்டிங் நம்பர் தெரிந்தாலும் ஒரு வினாடி நின்று கொள்ளுங்க. ஆழமாக மூச்சை இழுங்க, மெதுவாக சொல்லுங்க, நன்றி பிரபஞ்சமே, ஏனெனில் விழிப்புணர்வே முதல் விழிப்பு புள்ளி. படி 2, சிந்திங்க. அந்த தருணத்தில் உங்க சிந்தனைகளை கவனியுங்க. நீங்க என்ன நினைத்து கொண்டிருந்தீங்க? எடை பற்றி பயம் அல்லது உற்சாகம் இருந்தது? பல நேரங்களில் நீங்க வார்த்தைகளில் கூட கேட்காத கேள்விகளுக்கான பதிலாகவே அந்த எண் இருக்கும். படி 3, செயல்படுங்கள். இப்போது ஒரு சிறிய செயலை எடுங்க. 111 தெரிந்தால் உங்க ஆசைகளை எழுதுங்க. 222 தெரிந்தால் பயத்தை விடுங்க, நம்பிக்கை வையுங்க. 555 தெரிந்தால் வரும் மாற்றத்திலிருந்து ஓடாதீங்க. ஏனெனில் சைகைகள் திசையை மட்டும் காட்டுகின்றன, ஆனால் விதி செயலால் உருவாகிறது. ஆன்மீக சத்தியம். உண்மையாக சொன்னால் பிரபஞ்சம் ஒவ்வொரு மனிதருடனும் பேசுகிறது, ஆனால் எல்லாராலும் அதை கேட்க முடியாது. ஏனெனில் நம் மனம் எப்போதும் சத்தத்தால் நிரம்பியிருக்கிறது. பயம், ஸ்ட்ரெஸ், சோஷியல் மீடியா, ஒப்பீடு. அந்த சத்தத்தில் பிரபஞ்சத்தின் மென்மையான குரல் மறைந்து விடுகிறது. அதனால்தான் பண்டைய இந்தியாவில் தியானத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. மனம் அமைதியாக இருக்கும்போது மட்டுமே சைகைகள் தெளிவாக தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மறக்காம பியாண்ட் தி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.